நிலவுலாவிய நீர்மொழிமேனி என் அழையில் சோதி என் நம்பளத்தாடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவம். அன்பார்ந்த இனமான சொந்தங்களே, இந்த ஒரு அற்புதமான ஒரு நாள். ஐயா செந்தில்குமார் அவர்கள் பணி நிறைவு பெற்ற நாள். 100 ஆண்டுகளுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுகின்ற தியாகி இமானுவேல் சேகரனாருடைய நூற்றாண்டு விழாவையும் சேர்த்து கொண்டாடுகிறார். இந்த நன்னாளிலே தேவேந்திர மடாலயம் ஐயா செந்தில்குமார் அவர்களுக்கு நம்முடைய தமிழர் பண்பாட்டின் முறைப்படி பரிவட்ட மரியாதை செய்கிறது. பிடிக்காது. அப்படியே சேர்ந்து நில்லுங்க. இந்த கேமரா இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இந்த கேமரா பாருங்க. வெயிட் 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 அண்ணா அப்படியே இங்க பாருங்க. இத்தகைய விழாவிலே இங்கிட்டு வாங்கண்ணே, கொஞ்சம் கொஞ்சம். சோழ மண்டலத்தினுடைய மேற்கு எல்லையில் பேரூர் நாட்டில் ஒரு மூலையில் தேவேந்திர மடாலயத்தில் இந்திரேஸ்வரனை போற்றி, இந்திரலிங்கேஸ்வரனை போற்றி, இந்திர யாகேஸ்வரனை போற்றி, இந்திர யோகேஸ்வரனை போற்றி, இந்திர ஜெகதீஸ்வரனை போற்றி, இந்திரராஜ் உலகலாம் என் அப்பன் இந்திரேஸ்வரனை வணங்குகிற ஒரு வழிபாட்டினை மீட்டுருவாக்கம் செய்து கொண்டிருக்கின்ற அடியேனை அழைத்து ஐயா செந்தில்குமார் அவர்களுக்கு வாழ்த்துரைக்க வேண்டும் என்று வாசு அவர்கள், வழக்கறிஞர் செல்வராஜ் ஐயா அவர்கள், ஞானரவி அவர்கள் போன்றவர்களெல்லாம் பணித்துக் கொண்டார்கள். மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் நாங்கள் வருகின்ற பொழுதை பார்த்தேன். ஒரு பெரும் இளைஞர் பட்டாளம், ஒருவன் எவ்வாறு வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறான் என்பதற்கு அடையாளமே சமுதாயத்தின் மத்தியில் அவர் எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. அவ்வளவு பெரிய ஒரு இளைஞர் கூட்டம், மிகப்பெரிய அளவுக்கு வாகனங்களை எடுத்துக்கொண்டு வழிமறைத்து வந்து கொண்டிருந்தார்கள். ஏதோ அரசியல்வாதி சென்று கொண்டிருக்கிறாரோ என்று பொதுமக்கள் எல்லாம் பேசிக் கொண்டார்கள். எங்களுடைய காரும் அதில் அகப்பட்டுக் கொண்டது என்ற அளவிலே அவர் மக்களோடு மக்களாக இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக, எழுச்சிக்காக, புரட்சிக்காக, சமுதாயத்தின் பெயரை முன்னிறுத்தி அவர் அரசியல் நடத்தினாலும் சரி, சமூக இயக்கங்கள் நடத்தினாலும் சரி, வருகிற இளைஞர் மட்டாளங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுத்து, பாரி கொடுத்து ஊக்குவிப்பு செய்த ஒரு உத்தமர் ஐயா செந்தில்குமார் அவர்கள். செந்தில்குமார் அவர்கள் அவ்வாறு தான் உழைத்து சம்பாதித்த ஊதியத்தை ஊருக்கு எடுத்து வழங்குகிறார் என்றால் அதை சகிப்புத்தன்மையோடு பாராட்டி சீராட்டி அவரை ஊக்கி வைத்து அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய மனைவியார் அவர்கள் வழிபாட்டுக்குரிய தெய்வம் ஆவார். ஏனென்றால் பெரும்பாலும் மனைவிமார்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. சமூக பணிக்கு தன்னுடைய கணவன் செல்வதோ, தன்னுடைய சகோதரன் செல்வதோ, தன்னுடைய பிள்ளைகள் செல்வதோ அவ்வளவு உசிதமானது அல்ல என்று கருதுகிற இந்த சமுதாயத்திலே தன்னுடைய கணவர் உழைத்து சம்பாதித்த ஊதியத்தை தான் பிறந்த இனத்தின் செழுமைக்காக, வளமைக்காக, புரட்சிக்காக, எழுச்சிக்காக செலவு செய்கிறார் என்றால் அதை உச்சி முகர்ந்து அவர் பாராட்டுகிறார். அவரோடு முகம் சுளிப்பதில்லை, அவர் போக்கில் அவரை விட்டு விடுகிறார். ஆகவே
செந்தில்குமார் ஐயாவை எந்த அளவுக்கு பாராட்டுகிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய மனைவியாரையும் பாராட்டி துதித்து போற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இவர்களை பார்க்கின்ற பொழுது அப்பன் இந்திரேஸ்வரனையும் இந்திராணி தாயாரையும் பார்த்த மாதிரியே இருக்கிறது. மாலை சூடிய மணமக்களாக மனம் ஒருங்கிணைந்து செயல்படுகிற அன்பார்ந்த ஒரு மணமக்கள். இவரெல்லாம் நீடூடி வாழ வேண்டும், சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும். ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு நினைவில் நிறுத்தி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட சுந்தரலிங்க குடும்பனார், வடிவு பெருமள்ளத்தியார், சின்ன காலாடியார், பெரிய காலாடியார், ராமசாமி பண்ணாடி போன்றவருடைய படங்களை எல்லாம் நாம் வீட்டில் வைத்து வணங்க வேண்டும். ராணுவ வலிமை கொண்டு ஆங்கிலேயனை எதிர்த்த ஒரு இனம் இந்த இனம். ஆங்கிலேயனை மட்டுமல்ல, முகமதியனை எதிர்த்த இந்த இனம். முகமதியனை மட்டுமல்ல, தெலுங்கர்களை எதிர்த்த தமிழ் இனம். விவசாயத்திற்கென்று பல்லர் வரி கட்டிய இனம். நெல்லின் மக்களாக, சேற்றுக்கால் செல்வராக, ஆற்றுக்காலில் எழுந்தருளியவர்களாக, ஊற்றுக்காலாய் உலகத்தில் வாழ்கிற உயிர்களுக்கெல்லாம் உணவளிக்கும் உத்தம இனமாக வாழ்ந்த இந்த இனம் இன்று வந்தேரிகளால் தாழ்த்தப்பட்டவர் என்றும் மருஜனங்கள் என்றும் ஆதி திராவிடனம் என்று நம்முடைய அடையாளங்களை எல்லாம் அழித்து முத்திரை குத்தி ஏதோ பிறர் போடுகிற பிச்சையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயமாக மாற்றி இருக்கிறார்கள். இவைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று எண்ணித்தான் இன்று கற்றவர் மத்தியிலே கற்றவராக இருக்கின்ற பெருமக்கள், மற்றவர் மத்தியிலும் கற்றவராக இருக்கின்ற பெருமக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டு பட்டியல் வெளியேற்றம், இந்த தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருந்து வெளியேற வேண்டும் என்கிற ஒரு மகத்தான கோரிக்கையை வைத்து இன்று புத்தகங்கள் எழுதி தெரு பிரச்சாரங்களை செய்து மாநாடுகளை நடத்தி இன்று மத்திய அரசு பாராளுமன்றத்திலே நம்முடைய வரலாற்றினை பதிவு செய்கிற அளவுக்கு உழைத்திருக்கிறோம். இது யாரோ ஒருவர் இருவர் செய்த உழைப்பல்ல. எங்க அண்ணன் வடிவேல் ராமனில் இருந்து, அடியனிலிருந்து, நம்ம சோலை பழனிவேல் ராஜன், வாசுதேவன், நம்முடைய வழக்கறிஞர் ஞானரவி, வழக்கறிஞர் செல்வராஜ், மரியாதைக்குரிய இனமான சொந்தம் ஞானரவி போன்றவர்கள் எல்லாம் இவ்வாறு ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்கள் பாடுபடுவதை ஊடகங்கள் மூலமாக ராஜா போன்றவர்கள், இன்னும் எத்தனையோ ஊடகங்கள் இருக்கின்றன, அத்தனை ஊடகங்களும் இன்று கையடக்க செல் என்கிற அலைபேசியிலே செய்தியை சொல்லி இன்று தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது தான் தன்னுடைய பணி நிறைவு நாள் என்பதை தன்னுடைய பணி நிறைவு நாளாக அவர் கொண்டாடி இருக்கலாம். ஆனாலும் அவர் என்ன செய்கிறார் என்றால், இமானுவேல் சேகரனாருடைய 100ஆண்டு விழாவாக அதை மாற்றுகிறார். இந்த பெருந்தன்மை இது அவ்வளவு எளிதாக யாருக்கும் வந்துவிடாது. சமுதாயத்தின் மீது பற்று இருக்கிறவர்களுக்கு மட்டுமே தான் வரும். சுயநலவாதி என்றால் தன்னை மட்டுமே முன்னிறுத்திக் கொள்வார்கள். ஆனால் செந்தில்குமார் ஐயா அவர்கள் இந்த இனத்திற்காக உயிர் துறந்த நம்முடைய இமானுவேல் சேகரனாருடைய 100ஆண்டு விழாவாகவும் இது நடைபெற வேண்டும் என்று கருதுகிறார். ஆகவே அதற்காகவும் தான் சொந்த உழைப்பிலே ஊதியத்தை செலவழித்து இத்தகைய ஒரு மகத்தான விழாவினை ஏற்படுத்தி இன்று திருச்சி நகரமே ஏதோ ஒரு அரசியல்வாதி கிளம்பி விட்டார் போல் இருக்கிறது என்று நடுங்குகிற வகையிலே இந்த விழாவை நடத்தி காட்டியிருக்கிறார். ஒரு சிலர் நிலம் பேசினார்கள், கூட்டம் இல்லை என்று. 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்தியாவின் தலையிடத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்ன விவேகானந்தரை போன்று இங்கு இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்கள் அனைவருமே உலகத்தையே மாற்றி காட்டுகிற வல்லமை தெரிந்த மன்னர் மக்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பணி நிறைவு நாளினை இங்கு நடத்தி கொடுத்து மறைந்த தலைவர் இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய 100ஆண்டு விழாவினை கொண்டாடி மகிழ்கிற இந்த மரியாதைக்குரிய செந்தில்குமார் ஐயா அவர்களும் அவருடைய மனைவியார் அவர்களும் அவருடைய வாரிசுகளும்
பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூற்றாண்டு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என என் அப்பன் இந்திரேஸ்வரனையும் இந்திராணி தாயாரின் கால்களிலையும் விழுந்து வணங்கி வாழ்த்துகிறேன். இது போன்று பெரிய பாதையை வைத்தாலும் சரி, பிளக்ஸ் போர்டு வைத்தாலும் சரி, வால் போஸ்ட் அடித்தாலும் சரி, அவைகளில் எல்லாம் சத்தியமாக நிச்சயமாக சுந்தரலிங்க குடும்பனார், வடிவ பெருமல்லத்தியார், வெண்ணி காலாடி, சின்ன காலாடி, பெரிய காலாடி, ராமசாமி பண்ணாடி போன்ற மகத்தான ராணுவ தலைவர்களை வைத்தால்தான் ஏறும் போரும் எங்கள் இனம் என்று சொல்வதற்கு மரியாதை இருக்கும். நாம் ஆங்கிலேயரை எதிர்த்து மட்டும் போராடவில்லை. மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன், ஆங்கிலேயரை மட்டுமல்ல, தமிழ் மண்ணை கபலீகரம் செய்ய வந்த தெலுங்கர்களை எதிர்த்து போராடி இருக்கிறோம், கன்னடத்துக்காரர்களை எதிர்த்து போராடி இருக்கிறோம், முகமதியரை எதிர்த்து போராடி இருக்கிறோம், ஆங்கிலேயரை முடிவில் எதிர்த்து போராடினோம். இவை இந்த வரலாறை எல்லாம் சொல்லுகிற வகையிலே நம்முடைய இனத்தின் வீர வரலாற்றை, ராணுவ வரலாற்றை, இந்திய தேசிய விடுதலைக்காக பாடுபட்ட சுந்தரலிங்க குடும்பனார், சின்ன காலாடி, பெரிய காலாடி, ராமசாமி பண்ணாடி, வடிவு பெருமலத்தியார் போன்ற படங்களை எல்லாம் வைத்து நாம் வழிபட வேண்டும் என கேட்டுக்கொண்டு, கோனுடை மன்னர்தம் மரபை போற்றி, கோளுடை மன்னர்தம் மாண்பை போற்றி, குடையுடை வேந்தர்தம் படையை போற்றி, மும்மாலை அணிந்த என் முன்னோர் போற்றி, மூவேந்தர் வழிவந்த இந்திர மரபை போற்றி போற்றி என போற்றி என் உரைக்கு திருடுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் தேவேந்திரா. அப்படியே இங்க பிறந்தவர்களையும் என்னுடைய செந்தில்குமார் அவருடைய பணி நிறைவுகளையும் அப்படியே திரும்புங்களே. திருச்சி மும்முடி சோழமங்கலத்தினுடைய இளங்கோவாக திகழும் திரு இளங்கோவன் அவர்களை வாழ்த்தை கூற அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.